ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே வந்து நம்ம எஃப்எஃபோட 9 பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன்டா. என்னென்னா, நான் வந்து இந்த எஃப்எஃப் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா யாருமே கமெண்ட் போடுறதில்ல. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா, உங்களுக்கு பிடிக்கலை, சரி எதுக்கு பிடிக்காததை போட்டு உங்களெல்லாம் கடுப்பேற்றணும், அதனால தான் நான் இதை போடலை. இப்போ வந்து யாரோ 2 பேர் ஏதோ கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்ட் போடுங்கன்னு. அவங்களுக்காக தான்டா நான் போடுறேன். அப்புறம் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம், உங்கள் ஒப்பீனியன் இப்படியே சொல்லுங்கள். இப்போ என்னோடய தாட் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஐடியாவில் தான்டா நான் இருக்கேன். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்கடா. ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட் நான் எப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு காலேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க. இதை வந்து அம்மா பார்த்துருப்பாங்க. அதில் தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க. உங்களுக்கு வேணும்னா போன பார்ட் பார்த்துட்டு வந்து இதை பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லைன்னா வேணாம், ஓகேவா? இப்போது தேயும் காலேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க. இப்போது நம்ம அம்மா ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ளாடி போய் பார்த்தோன்னா, தேயோட அம்மா ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா வந்து அவங்களோட ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு, அக்கா நான் உள்ளே வரலாமா? வாங்க. எதுக்கு கேட்குறீங்க? சும்மா தாங்க்கா. சரி உட்காருங்க. அப்போது ஜேகே அம்மா தான், என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லைம்மா, டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம டேவை பார்க்க ஒரு பையன் வரான், நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாம், நல்ல விஷயந்தானே. நல்ல விஷயந்தான். ஆனால் டே இப்போ வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு கேட்டாலும் அதுக்கும் ஒழுங்காக பதில் சொல்லலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்கும்போது ஜேகே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் ஏன் டே வந்து இதுக்கு சம்மதிக்கலைன்னு தெரியும். அம்மாவால் சொல்லவும் முடியலை. அவங்களும், இதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சீக்கிரமாக சரியாகும், அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம் பக்கமாக நம்ம ஜீக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் தொணன்னு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது அம்மா தான் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போது ஜங்குக்கும் திரும்பி பார்த்துட்டு, என்னத்த கொஞ்சம் இங்கே வாப்பா, தோ வர அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின், போ உன் மாமியார் கூப்பிடுறாங்க, கண்டிப்பாக ஏதோ வேலை வாங்க தாண்டா, ஒழுங்காக என் கூட வாடா ஜங்கு. என்ன பேசிகிட்ருக்கா, அதான் கூப்பிடுறாங்கல்ல, நான் கேட்டுட்டு வரேன். போ நல்லா கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு வா. என்ன அமைதியாக போட அங்கே இருந்து. சரி போகிறேன், அதுக்கு எதுக்கு இப்போ கத்துற? நீயும் உன்னோட மாமியாரும். நான் போகிறேன்ப்பா. சரி போ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அம்மா பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு, என்னத்தை என்னாச்சு? ஜங்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? டே ஆஃப்டர் டுமாரோ டேவை பார்க்க அந்த பையன் வரான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இது ஜங்குக்கோட அம்மாவும் பார்க்குறாங்க, டேவோட அம்மாவும் பார்க்குறாங்க. இப்போ அம்மா தான், ஆமாம், ஆனால் இன்னும் இதுக்கு ஒத்துக்கலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ கொஞ்சம் அவங்கிட்ட எனக்காக பேசுறியா? அப்போது ஜங்கு, நானா? ஆமாம்ப்பா, நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பான், எனக்காக கொஞ்சம் பேசுறியா? அத்தை நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்கு என்னம்மா? அதான் அத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் பேசி தான் பாரு. மா நீங்களுமா? என்ன நீங்களுமா? அதான் கேட்குறாங்கல்ல, கொஞ்சம் பேசி பாருடா. அம்மாண்ணா. அப்போது அம்மா, ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அத்தைக்காக கொஞ்சம் பேசி பாரு. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இப்போ அம்மா மைண்ட் வாய்ஸ், அடடா நான் நினச்சது உண்மையாக இருக்கும் போலியே, இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க, இது வரைக்கும் போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருக்காங்க. இப்போது ஜங்கு, அத்தை என்ன ஜங்கு, நான் ரூமுக்கு போகவா? சரி போப்பா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக் அங்கேருந்து கிளம்பும்போது ஜங்குக்கோட அம்மாவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அம்மாவும் உள்ளாடி, என்னை மன்னிச்சிரு ஜங்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா,
உன்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், ஆனால் உன்னோட மாமாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இப்போது நம்ம ஜங்குக் தான் ரொம்ப சோகமாக ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஜிமினா தான் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, யூங்கி நேம் சொல்லிட்டு. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. இதை பார்க்கும்போது ஜேகேக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்போது ஜேகே சடனாக அந்த சாங் ஆஃப் பண்ணிவிட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கா? எதுக்குடா ஆஃப் பண்ண? நான் என்னோட பூனைக்குட்டியை நினச்சி ஆடிட்டு இருந்தேன், கெடுத்துட்டியடா. ஜிமின் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு சேரில் போய் உட்காந்துட்டு அவரோட ஹெட்டுக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, டேய் மச்சான் என்னாச்சுடா? வரும்போது நல்லா தானே வந்த, இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஒழுங்கா சொல்லுடா, என்னடா ஆச்சு? ஓவரா பண்ணாத. ஜிமினா என்னடா? அத்தை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? தேவை எப்படியாச்சும் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வைக்க சொன்னாங்கடா. என்னடா பேசுகிற? ஆமாண்டா. ஓ அப்போது அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஆமான்னு சொல்லியிருப்பேன், அப்படி தானே? ஆமாண்டா. பைத்தியமாடா நீ, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அதான் ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல நீ லவ் பண்ணுறது. எங்கே பாரு ஜிம்னா, எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத. என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத? எங்கே பாரு ஜங்கோ, நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒழுங்கா போய் பேசுடா, ஏன்டா அமைதியாகவே இருக்கா? ஜிம்னா அது நான் என்ன நீ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. அப்போது டேக்கிட்ட போய் சொல்ல போறியா? என்னடா? என்ன போய் சொல்லி பாரு, அப்படியே உனக்கு அடிதான் விழும். அவனை பற்றி தெரியும்ல, அவன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான், ஆனால் உனக்கு அது கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஜிமின் கத்துறாங்க. இப்போ ஜங்குக், இங்கே பாரு ஜிமினா, கத்தாத, எனக்கு ஆல்ரெடி தலை வெடிக்குது. வெடிக்கும் என்கிட்ட மட்டும் கத்து, பேச வேண்டியவங்க கிட்ட பேசாத, அப்படியே உட்காந்துட்டு. என்னடா நீலாம்? ஜிமினா சரி சாமி, நான் எதுவும் சொல்லலை, நீயாச்சும் உன்னோட வாழ்க்கையாச்சு பார்த்துக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அந்த ரூமோட ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டே சைட் பார்க்கலாண்டா. டேக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபஸரும் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே பக்கத்தில் தான் யூங்கி உட்காந்துட்ருப்பாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம யூங்கி புலம்பி தீத்திட்டு இருக்காங்க. இப்போ டே தான், யூங்கி என்னடா? என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னப்பா என்னாச்சு? இங்கே பாருட்டே, அதான் சொல்கிறல்ல, ஒன்றும் இல்லாமலாம் நீ இப்படி புலம்பிகிட்டு இருக்க. அச்சோ டே புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு யூங்கி, நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னா ஒழுங்காக சொல்லி என்னாச்சு, என்ன நடந்துச்சு? டயாங் என்ன? எனக்கு உன் அண்ணாவை கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எது என்னோட அண்ணாவா? ஆமாம். யாருடா? அதான் ஜிமின்னு பேர் சொல்லி ஒருத்தன் உன் வீட்டில் இருக்கானே. ஓ ஜிமின் அண்ணாவா? என்ன நொண்ணாவா? அவன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி இரு ஒரு நிமிஷம். என்ன உனக்கு அப்படி ஜிமின் அண்ணாவா தெரியும்? அதெல்லாம் பெரிய கதை. பெரிய கதையா? அவ்வளோ பெருசாக சொல்ல வேணாம், சின்னதாக சொல்லு. என்ன ஆச்சுடா? நேற்றுக்கே நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஓகே, அப்போது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்கும் போது நம்ம டேக்கு சிரிப்பு தான் வருது. டே தான், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கா? என்னை பார்த்தா உனக்கு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா? ஆமாம். டயாங் சரி இருடா, இப்போ என்ன உன் பிரச்சனை? அவனை எனக்கு பார்க்க பிடிக்கல, அவன் என்னை பூனைக்குட்டின்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. சரி கத்தாத, ப்ரொஃபஸர் 2 பேரையும் வெளியில் போக சொல்லுவாங்க. சரி அவங்ககிட்ட சொல்லி வை, இனிமேல் என்னை பூனைக்குட்டின்னு சொன்னால் அவன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம யூங்கி ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறாரு. இப்போது டே தான் சிரிக்கிறாங்க. என்னடா பேசிகிட்ருக்கா? இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற? இல்லை யூங்கி, என்னோட அண்ணா கரெக்டான நேம் தான் உனக்கு வச்சுருக்காங்க போல. என்ன நேம்? அதான் பூனைக்குட்டி. டயாங் கத்தாதடா, நீ கோவப்படும்போது உன்னை பார்க்க க்யூட்டான ஒரு பூனைக்குட்டி மாதிரி தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியோட சீக்ஸை பிஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது யூங்கி தான் தேவோட ஹேண்டில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு,
எட்ரா கையை, என்ன பண்ணிகிட்ருக்கா? இங்கே பாருடே, இனிமே அவன் என்னை பூனைக்குட்டின்னு சொன்னான் அப்போ வச்சுக்கிறேன் அவனுக்கு. சரி சரி, நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் எனக்கு தெரியாது அவங்க கேட்பாங்களா இல்லையான்னு. கேட்கணும், புரிஞ்சுதா? சரிடா, இப்போ பாடத்தை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ கேண்டீன் நம்ம யூங்கிதான். ஏய் சீக்கிரமாக வாங்கிட்டு வாடா, எவ்வளோ டைம் ஆகுது, எனக்கு பசிக்குது. இருடா வரேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு யூங்கிக்கு ஆப்போசிட்டாக வந்து உட்காடுறாங்க. இப்போது யூங்கி தான் சரி சாப்பிடலாமா, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூங்கி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து வாயில் வைக்கும்போது நம்மகிட்ட இருடா இருடா, அச்சோ என்னடா, நான் மாமாவுக்கு கால் பண்ணணும். நீயும் உன்னோட மாமாவும் இங்கே பாரு யூங்கி, என்ன எது வேணாலும் சொல்லி என்னோட மாமாவை ஏதாச்சும் சொன்ன. சரிப்பா, நான் எதுவும் சொல்லலை. சரி சீக்கிரமாக கால் பண்ணிட்டு வா, எனக்கு பசிக்குது, உயிர் போகுது. இருடா ஒரு 5 minutes கூட, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் கொஞ்சம் தள்ளி போய் ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஜேகே கால் எடுத்துகிட்டு, ஹலோ ஹலோ மாமா, சாப்பிட்டியா? என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டேன். என்ன ஆச்சு, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லட்டே, போய் சொல்லாத, என்னமோ இருக்குது. என்ன ஆச்சு? அதான் சொல்கிறல்ல பெயர், ஒன்றுமே இல்லை. உண்மைதானே? ஆமாம் உண்மையாக தான். சரி நீ சாப்பிட்டியா பெயர்? இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். சரி போய் சாப்பிட்டு போ. சரி போகிறேன். நீ உண்மையாக ஓகே தானே? நான் ஓகே தான். போட்டே ஃபோன் கட் பண்ணிவிட்டு சுகா பக்கத்தில் வராங்க. சுகாவும் பேசி முடிச்சாச்சா? சாப்பிடவா? சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டீம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் நம்ம ஜங்குக் தான் டேவை பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. ஜங்குக்கும் காலேஜ் கேட் வாசல் பக்கத்தில் நிற்கிறாங்க. இவங்கியும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான், யுங்கி என்னோட மாமா வந்திருக்காங்க, நீ வரியா? நாங்கள் உன்னை ட்ராப் பண்ணுறோம். இல்லை டே, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யூங்கியும் டேயும் தான் ஜங்குக் பக்கத்தில் வராங்க. இப்போது ஜங்குக், யூங்கி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஜங்குக், நீங்கள்? நானும் நல்லா இருக்கேன். சரி ஜங்குக், எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே பாய். பாய் பாய் டே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ டே தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணுறாங்க. இப்போ டே, என்னாச்சு, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத மாமா. டேய் உண்மையா? ஒன்றுமே இல்லை. நம்புகிறேன். சரி வா போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம டேக்குக்கும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போது நைட் டே தான் டேவோட ரூமில் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் டே பக்கத்தில் போயிட்டு, டேயா என்ன மாமா, நீ இப்போ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன ஆச்சு? இல்லைடா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசலாமே, உட்காருங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இப்போது டே தான், சரி சொல்லுங்கள் என்ன? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லி, ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, ஓகேவா? என்னாச்சு? நான் சொன்னல, ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. சரி கேட்கல. எங்கே பாருட்டே, ஒரு வேளை நான் உனக்கு கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்? செத்துருவேன். என்னடா அப்புறம் எதுக்கு நீ இப்போ இந்த மாதிரி கேட்டுட்ருக்க? உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. தெரியும். அதுக்குன்னு என்ன? அதுக்குன்னு எங்கே பாரு மாமா, நீ எனக்கு கிடைக்கல, நான் செத்துருவேன், கண்டிப்பாக செத்துருவேன். ஏட்டையா, என்ன பேசிகிட்ருக்கா? அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி கேட்டுட்ருக்கா? இங்கே பாரு, மத்தியானம் இருந்தே நீ சரியில்லை. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தான் கேட்டேன். என்ன சும்மா? இப்படிலாம் கேட்பாங்க? சும்மா தான் கேட்டேன்டா. ஆனால் நம்ம டே தான், போ, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். எதுக்கு நீ இப்படி கேட்ட? பெயர், இங்கே பாருடா, போ, பார்க்க மாட்டேன், போ. சாரி டே அப்படின்னு சொல்லி ஜங்குக் டேவை பேக்கப் பண்ணிவிட்டு டேவோட சீக்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டே தான், போ, நீ ஒன்றும் என்னை கிஸ் பண்ண வேணாம், போ ஒழுங்கா. என்னடா என்ன? ஒழுங்கா போ. சரி நான் போயிடுவேன், ஆனால் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணி போகும்போது டே தான் சடனாக ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. டே தான், என்ன நீ பேசிகிட்ருக்க? போன்னு சொன்னால் உடனே போகுவியா?
அப்போ நான் உனக்கு வேணாமா? என்னடா அப்புறம் நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலை, நான் சும்மா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாடலான்னு நினச்சேன். இங்கே பாரு மாமா, எனக்கு இந்த மாதிரி விளையாட்டு சுத்தமாக பிடிக்காது, புரிஞ்சுதா? சரி சரி, கோவப்படாத, நான் எதுவும் சொல்லலை. ஓகே, ஒழுங்காக இங்கே வந்து உட்காரு. ஏன், கொஞ்ச நேரம் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல? சரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் டே பக்கத்தில் இருக்காங்க. டே படிச்சிட்ருக்காரு. ஜங்குக் டேவே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ டே, என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லையே. ஓகே ஓகே, சரி டே, என்ன நீ ஒன்று மறந்துட்டியே? இல்லையே, நான் ஒன்று மறக்கலையே. ஏய், மறந்துட்டேன். என்ன? நைட் நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும், கொடுக்கலையே. எப்போவுமே அதே தாட்லேயே இரு, அதுதான் எனக்கு முக்கியம். நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு மாமா, இன்றைக்கி உனக்கு கிஸ் கிடையாது. ஏன் கிடையாது? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அப்போ என்னோடய சீக்ஸில் கிஸ் பண்ணல. ஸோ இன்றைக்குள்ள கிஸ் கொடுத்தாச்சு, நீ போய் தூங்கலாம். என்ன பேசிகிட்ருக்க? நான் சும்மா ஏதோ சீக்ஸில் பெக்தானே பண்ணேன். அதெல்லாம் போதும், ஒழுங்காக இங்கே இருந்து போ. முடியாது மாமா, சொல்கிறது கேளு, இங்கே இருந்து போ. டே, முடியாது டே, எனக்கு கிஸ் வேணும், கொடு. இப்போ டே தான் அதான் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு, இங்கே பாரு பையா, அடம் பிடிக்காதா? நீயா கொடுத்தேன்னா ரொம்ப சாஃப்டாக போகும், நான் எடுத்தேன்னா ரொம்ப ஹாஷாக போகும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டே, என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? ஒழுங்காக போ, இன்றைக்கி உனக்கு கிஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, போ போ ஜங்கு. அப்போ நீ கொடுக்க மாட்ட? ஓ, அப்போ நீ எடுப்பியோ? ஆமாம், கன்ஃபார்ம், இதில் என்ன டவுட் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு சடனாக தேவை பிடிச்சி அவருக்கு க்ளோஸாக நிற்க வச்சுட்டு டீவோட லிப்ஸையே பார்க்குறாங்க. இப்போ டே, இங்கே பாரு, நான் சொன்னேன் இன்றைக்கி உனக்கு கிஸ் எதுவும் கிடையாது, ஒழுங்காக போயிடு. முடியாதே, வேணாம், போயிடு. முடியாது வேயா, நீ எனக்கு கிஸ் கொடுத்து தான் ஆகணும். இங்கே பாரு, வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜங்கு தேவை கிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டே தான், போதும் இருடா, நான் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். வேணாம், போதும், யாராச்சும் வந்துட போகிறாங்க, போ ஒரு ரூமுக்கு. என்னடா, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லட்டே? சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஒழுங்காக போ மாமா. இருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே கிஸ் போயிட்டுருக்கும்போது தேவோட அப்பா தான் தேவோட ரூமுக்கு பக்கத்தில் வராங்க. அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்டதும் நம்மகிட்டே ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க. ஜங்கு, என்னடா மாமா, யாரோ வராங்க. யார் வராங்க? யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ டே தான், என்ன பண்ணுற, யாரோ வராங்க, கையை விடு. என்ன ஏமாத்த பார்க்குறியா? ஐயோ இல்லை, யாரோ வராங்க. இப்போ டே அப்பா தான், டேயா என்னாச்சு? நீங்கள் என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்களா என்ன? இல்லைப்பா, சும்மா விளையாடிட்டு இருந்தோம். ஓகே சரி டே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. அப்போது ஜங்கு, சரி டே, நீங்கள் பேசுங்க, நான் அப்புறம் வரேன். டேயோட அப்பா தான், இல்லை ஜங்கு, நீயும் இங்கே நிற்கலாம், பர்சனலாக இல்லை, சும்மா அவன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஓகே மாமா, கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போது டேவோட அப்பா, டேயா என்னப்பா? நான் சொன்னதை பற்றி அப்போ ப்ளீஸ்ப்பா, அதான் நான் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. இங்கே பாருட்டையா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ்க்கு நீ ஒத்துக்கணும், புரிஞ்சுதா? இல்லைப்பா, என்னால் முடியாது. டயா, அட்டம் பிடிக்காத டயா, என்னை பற்றி தான் தெரியும்ல. அளவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜங்குக்கு அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ டே தான், இங்கே பாருங்கப்பா, என்னால் இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்கலப்பா. இங்கே பாருட்டே, இப்போ உனக்கு அப்படிலாம் இருக்கும், ஆனால் மேரேஜ் முடித்ததும் நீ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்ப. இல்லை அப்படின்னு டே அட்டம் பிடிக்கிறாங்க. இப்போ டே அப்பா தான், எங்கே பாருடையா, இந்த மேரேஜ் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நீ பண்ணிக்கணும், புரிஞ்சுதா?
அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போட்டே ரொம்ப அழறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஜங்குக் டே பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு பெயர் அழாத பெயர், பாத்தியா அப்போ எப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு பார்த்தல, நீ ஏன் எதுவும் பேசலை? அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது தையாங்கண்ணா என்ன நீ நீ எப்போ தான் பேசுவ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. ஒரு வேளை நீ எனக்கு கிடைக்கலண்ணா. என்ன பேசிகிட்டு இருக்கா? அதான் நான் சொல்கிறேன்ல, நான் மாமா கிட்ட பேசுகிறேன். அதான் எப்போ பேசுகிறேன். நீ ஃபஸ்ட்டு அழாத பையர். நீ அழுறது என்னால் பார்க்க முடியலடா, ப்ளீஸ். சரி நான் அழலை. இங்கே பாரு, கண்டிப்பாக நீ அப்பா கிட்ட பேசணும், புரிஞ்சுதா? உன்னை தவிர நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். தெரியும், அழாத. இப்போ நீ அழுறது என்னால் பார்க்க முடியலை, ப்ளீஸ். சரி நான் அழலை, ஆனால் எனக்கு பயமாக இருக்கு மாமா. இங்கே பாரு, நீ என்னை நம்புறல்ல, நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன். அப்புறம் என்ன, ஹாப்பியாக இருந்துக்கோ, நான் இருக்கேன்ல. சரி. இப்போது ஜங்கு தேவோட ஃபேஸை கப் பண்ணி அவரோட ஃபோர்ஹெட்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு, சரி நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, நம்ம காலையில் பேசிக்கலாம், ஓகேவா? சரி. குட் நைட் மாமா. குட் நைட் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அங்கே இருந்து போகிறாங்க. ஆனால் ஜங்குவுக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை. தே அலறதும் பார்க்க முடியல, மாமா கிட்ட சொல்லவும் முடியலை. இப்போது ஜங்கு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜிமின் தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு படுவாவி, என்னோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா மாடு மாதிரி. இவனை எல்லாம் ஜங்கு என்ன தானே சொல்கிற, நான் ஒன்றும் தூங்கலை, சும்மா நடிச்சிட்டு இருந்தேன். ஜிமினா, உன்னை நான் சொல்லுவேனா? நீ என்னோடய ஃப்ரெண்டுடா. போதும் ரொம்ப வலியாத. ஜிமின் கொஞ்சம் எழுந்து உட்காருடா. சொல்லுடா என்ன? இப்போது மாமா ஏக்கிட்ட வந்து இந்த மேரேஜ் ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப அலறாண்டா. நான் என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஒழுங்காக போய் பேசு. இதை விட்டால் உனக்கு வேற வழி இல்லை ஜங்குக். ஆமாண்டா, கண்டிப்பாக நாளைக்கு மாமா கிட்ட பேசி ஆகணும். கடவுளே, இப்போயாச்சும் இவனுக்கு புத்தி வந்ததே, ரொம்ப தேங்க்ஸ். ஓவரா பண்ணாத ஜிமினா. என்னடா? சரி நான் எதுவும் சொல்லலை. இப்படி அந்த நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு மார்னிங் தேவோட அப்பா ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் வாசிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தே அப்பா பக்கத்தில் வந்துட்டு, மாமா. குட் மார்னிங் ஜங்குக். குட் மார்னிங் மாமா. சரி உட்காரு. காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி மாமா. என்னப்பா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. என்ன பேசணும்? அது மாமா, நான் வந்து தேவை அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அப்பா தான். இரு ஜங்குக், ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு வரேன். ஓகே மாமா. அப்பா தான். ஹலோ. சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லை, நாளைக்கு நாங்கள் அங்கே வரோம், ஞாபகம் இருக்குல்ல? என்னடா பேசுகிற? அதெல்லாமா மறப்பேன். ஞாபகம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரமாக வாங்க, ஓகேவா? ஓகேடா. சரி, நான் சும்மா தான் கால் பண்ணேன். சரி வச்சிடவா? ஓகேடா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கால் கட் பண்ணுறாங்க. இப்போது அப்பா தான். சாரி ஜங்கு, நாளைக்கு அந்த பையன் வரான்னு சொன்னால. ஆமாம், அந்த பையனோட அப்பா தான், என்னோடய ஃப்ரெண்டு தான். அவன் தான் கால் பண்ணியிருந்தான். என்ன விஷயமாம்மா? இல்லை, சும்மா தான் கால் பண்ணான். ஓகே, உனக்கு ஒன்று தெரியுமா ஜங்கு? என்ன மாமா? இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வாழ போகிறான். ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்லா பார்த்துப்பான். எனக்கு இதை விட பெரிய ஹாப்பினஸ் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. இப்போது அப்பா தான். சரிப்பா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னல, ஏதோ ஏதோ சொன்னல. அது அது ஒன்றும் இல்லை மாமா, நான் இதை பற்றி கேட்கலான்னு தான் வந்தேன். ஓ சரி மாமா, நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே. நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி சோகத்தில் இருக்காங்க. ஜங்குக்கு மாமாவோட ஹாப்பினஸ் பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்லவும் முடியலை. தேவை பார்த்தா சொல்லாமல் இருக்கவும் முடியலை. என்ன பண்ணுறதுன்னே ஜங்குக்கு தெரியலை. இப்போது ஜங்குக் ரூமில் இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக், ஜங்குக், என்னம்மா?
என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா. என்ன அம்மா, எனக்கு டீ வேணும்மா. ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்கா? ஆமாம்மா, எனக்கு அவன் வேணும்மா. அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. மாமா என்னடான்னா நாளைக்கு அந்த பையன் வர பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. நான் என்னம்மா பண்ணுறது? இங்கே பாரு ஜங்குக், நான் உங்ககிட்ட என்ன சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? தேவை ஒழுங்காக மறந்துடு, புரிஞ்சுதா? இல்லைம்மா, என்னால் முடியலைம்மா. நேத்திக்கு டீ ரொம்ப அழுதாம்மா. அவன் நான் இல்லைன்னா செத்துருவேன்னு வேற சொல்கிறாம்மா. நான் என்னம்மா பண்ணுறது? இங்கே பாரு ஜங்குக், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் தேவா மறந்துடு, புரிஞ்சுதா? மா, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கம்மா. என்ன விளையாடுறியா ஜங்கு? மாமாவை பற்றி தெரியல, சும்மா எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணும்? ஒழுங்கா இரு. என்ன மா, ப்ளீஸ்மா. அம்மா தான் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போது ஜங்குக் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. இப்போது அம்மா, இங்கே பாருப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக மாமா உங்கள் ரிலேஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என் அம்மாவுக்கு கூட இதை பற்றி தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க தான் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போது அவரோட பையனை நீங்கள் கேட்குறேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? இங்கே பாருடா, அம்மாவோட செல்லம் இல்லை. தேவை மறந்துடு. டீக்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லைம்மா, அவன் கேட்க மாட்டாம்மா. அதுவும் இல்லாட்டி அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதும்மா. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப அலறாங்க. அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது.